இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஷீல்டட் பேரிங்கு, அதாவது பாட்டம் ப்ராக்கெட்டு வர கார்ட்ரிட்ஜ் ஷீல்டட் பேரிங்கும் ப்ளஸ் கப் அண்ட் கோன் பேரிங்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா கப் அண்ட் கோன் பேரிங் பற்றி நம்ம பார்த்துடலாம். கப் அண்ட் கோன் பேரிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நார்மல் சைக்கிளில் நார்மல் மாடலில் வர மாதிரியே ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா பிபி கப்பு ப்ளஸ் பிபி ரிங்கு ஆக்சல் வந்துடும். ப்ளஸ் இதில் என்ன ஒன்றுங்கன்னா உங்களுக்கு இந்த பால்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கோன் டைப்பில் எல்லாமே ஒரே ஈவனாக அடுக்கி கொடுத்துருவாங்க. நம்ம நார்மல் சைக்கிளில் பார்த்திங்கன்னா பால்ஸ் அடுக்கணும், ஒன்றுனா பால்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் அடிக்கிட்டு இருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரிங் டைப்பில் எல்லாமே கொடுத்துருவாங்க பால்ஸு. அதனால் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கப் அண்ட் கோன் பேரிங்கு. அதே இப்போ இன்னும் அட்வான்ஸாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷீல்டட் பேரிங் மாதிரி வரும். உங்களுக்கு பாட்டம் ப்ராக்கெட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபோர்ட்ஸ் மாடலில் ஐரன் மாடல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷீல்டட் பேரிங் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா கப் அண்ட் கோன் பேரிங்கோட உங்களுக்கு ஷீல்டட் பேரிங் கொஞ்சம் லைஃப் வரும், நல்லா ஸ்மூத்னஸ் கிடைக்கும். ஹை டெம்பரேச்சர்லேயே கூட பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்னஸ் கிடைக்கும், உங்களுக்கு கொஞ்சம் லைஃப் வரும். உங்களுக்கு என்ன ஒன்று நீங்கள் கப் அண்ட் கோன் பேரிங்கோட உங்களுக்கு கார்ட்ரிட்ஜ் ஷீல்டட் பேரிங் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் கப் அண்ட் கோன் பேரிங்கோட ஷீல்டட் பேரிங்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், உங்களுக்கு நல்லா லைஃப் வரும். உங்களுக்கு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஒன் டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சைக்கிளில் பாட்டம் பிரேக்கில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கப் அண்ட் கோன் பேரிங்கோட லைஃபோட இது நல்லாவே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இது ஒரு ஹை டெம்பரேச்சரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிரீஸ் பார்த்திங்கன்னா ட்ரை ஆகும். நீங்கள் மறுபடியும் கழட்டி நீங்கள் மறுபடியும் ரீக்ரீஸ் பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு. அது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிட் பண்ணிட்டு கொஞ்சம் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்ரு இல்லை 1 வீக் 2 வீக்ஸ் ஓட்டிட்டு மறுபடியும் நீங்கள் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்திங்கன்னா ஷீல்டட் பேரிங் ஒன் டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபிக்ஸடாக இருக்கும். உங்களுக்கு ஒரு 6 மந்த்ஸ்னாலும் கரெக்டாக ஓடிட்டுருக்கும். என்ன ஒன்று நீங்கள் கரெக்டாக ஃபஸ்ட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த ஆயில் சீலன்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா த்ரெட் லாக்கர்லாம் போட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 6 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் வரைக்கும் நல்லா ஓடும். நீங்கள் அதிகமாக பார்த்திங்கன்னா மழையில் அதிகமாக நீங்கள் சைக்கிளில் நீங்கள் அதிகமாக விடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஷீல்டு பண்ணியிருப்பாங்க, உள்ளார பேரிங் எல்லாமே ஃபுல்லாகவே ஷீல்டு பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம இருந்தாலும் நீங்கள் அதிகமாக மழையில் விடக்கூடாது. அதிகமாக மழையில் விட்டிங்கன்னா கண்டிப்பாக உள்ளே இருக்கிற பேரிங் பார்த்திங்கன்னா அந்த மழை தண்ணி பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற பேரிங்குள்ளார போயிடுச்சுன்னா ரஸ்ட் ஆகி சீக்கிரம் பேரிங் காலியாயிரும். அதெல்லாம் நீங்கள் அடிக்கடி மழையில் விடாமல் இருந்தீங்கன்னா பேரிங் உங்களுக்கு நல்லா லைஃப் கிடைக்கும். உங்களுக்கு இதில் இருக்கிற சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் பெருசாக பண்ண தேவையில்ல. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற கப்பு மட்டும் தான் மேக்ஸிமம் சைக்கிளில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் லெஃப்ட் சைடு கப்பு மட்டும் தான் உங்களுக்கு லூஸ் ஆகும். ஏதோ ஒரு சைக்கிளில் மட்டும் பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஒன்று லூஸ் ஆகுது, அது ஒன்றும் ப்ராப்ளம். நீங்கள் கப் அண்ட் கோன் பேரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷீல்டட் பேரிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரேட் மட்டும்தான் கொஞ்சம் கூட வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.